வணக்கம் 12ஆம் வகுப்பு மாணவர்களே. வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.4 கணக்கு எண் 1 4i + 3j - 7k என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளி வழிச் செல்வதும் 2i - 6j + 7k என்ற வெக்டருக்கு இணையானதுமான நேர்கோட்டின் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. இந்த கணக்கில் 4i + 3j - 7k என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளி வழிச் செல்வதும் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு இதுதான் நம்ம ஏ வெக்டராக எடுத்துக்கணும். ஏன்னா எந்த புள்ளி வழியாக போதோ அந்த புள்ளி தான் நமக்கு ஏ வெக்டர். 4i + 3j - 7k. அடுத்தது 2i - 6j + 7k என்ற வெக்டருக்கு இணையானதுமான நேர்கோட்டின் இந்த இணையான நேர்கோட்டின்கிற வார்த்தை வரும்பொழுது அந்த வெக்டரை பி வெக்டரை நம்ம எடுத்துக்கணும். பி வெக்டர் = 2i - 6j + 7k. இப்போ நம்ம கணக்கில் கேட்டிருக்கிற துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை கண்டுபிடிக்க போகிறோம். துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடோட ஃபார்முலா r வெக்டர் - a வெக்டர் கிராஸ் b வெக்டர் = 0 வெக்டர். இப்போ நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணால் மட்டும் போதும். r வெக்டர் அப்படி எழுதிக்கிறோம். a வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 4i + 3j - 7k. இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது கிராஸ் b வெக்டர் எடுத்துருக்கோம் இல்லையா, 2i - 6j + 7k க்ளோஸ் பண்ணிக்குவோம் = 0. எனவே r வெக்டர் a வெக்டருக்கு பதிலாக இந்த வெக்டர் எழுதியிருக்கோம், b வெக்டருக்கு பதிலாக இந்த வெக்டர் எழுதியிருக்கோம். இதுதான் நமக்கு தேவையான துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. இப்போ கார்ட்டீசியன் சமன்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா x - x1/b1 = y - y1/b2 = z - z1/b3 இருக்கு இல்லையா. இப்போ இதுக்கு தேவையான தகவல்கள் நமக்கு வேணும். இந்த x1 y1 z1 இருக்கு இல்லையா, அது ஆல்ரெடி இங்கே புள்ளி வழி செல்வதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளியில் தான் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இது x1, இந்த 3 என்பது y1, -7 என்பது z1. புள்ளி நம்ம இங்கேருந்து தானே எடுத்துக்கிட்டோம். அதனால் இந்த ijkயை விட்டுட்டு நம்ம இந்த x1 y1 z1 இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். அதே போல் பகுதியில் இருக்கிற b1 b2 b3க்கு இதான b வெக்டர். தேர்ஃபோர் இது b1, இது b2, இது b3. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் போதும், நமக்கு ஆன்சர் கிடைக்கும். x - x1ஓட மதிப்பு 4 b1ஓட மதிப்பு 2 = y - y1ஓட மதிப்பு 3 /-6 z - -7 இருக்குது. அப்போ +7 மாறிடும் /b3 மதிப்பு 7. எனவே கார்ட்டீசியன் சமன்பாடை பொறுத்த மட்டும் இந்த x1 y1 z1 என்பது புள்ளிகளை குறிக்குது. b1 b2 b3 என்பது இணையான நேர்கோட்டோட மதிப்புகளை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம்.